நாடு சர்க்கரையும் எடுக்காதீங்க, சர்க்கரையே எடுக்காதீங்கங்கிறாங்க. இப்ப என்னதான் நாங்க பண்ணணும்? எத தான் நாங்க ஓகே. சாப்பிடணும்? ஓகே. ஸோ கீ வந்து ஆயுர்வேதிக் படி பார்த்தா, கீ வந்து நம்ம பாடிக்கு குளிர்ச்சி. கீ எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்னோட பர்ட்டிகுலரா நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நம்ம தூங்கி எந்திச்சோனே வெறும் வயித்துல 1 டீஸ்பூன் கீ எடுக்கிறது ரொம்ப நல்லது. டேபிள் ஸ்பூன் கிடையாது. 1 டீஸ்பூன் கீ. அது ஏன் அப்டின்னா, நம்ம தூங்கி எந்திரிச்சோனே நம்மளோட ரத்தத்தோட லெவல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கும். ம். ஸோ நம்ம என்ன சாப்பிடுறோமோ, அத பொறுத்து தான் அது ஸ்பைக் ஆகி கம்மியாகும். ம். சப்போஸ் நம்ம எழுந்திரிச்சோனே நெறைய பேத்துக்கு நம்மளோட இந்தியன் கல்ச்சர்ல என்ன பழக்கம் இருக்குன்னா, காஃபி, டீ குடிப்போம். ஸோ நம்ம காஃபி வந்து மில்க் ஆட் பண்ணுவோம், சுகர் ஆட் பண்ணுவோம். இந்த மாரி ஃபாலோ பண்ணும்போது, டக்குனு குடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரத்தத்தோட லெவல் வந்து மேல ஸ்பைக் ஆகி கம்மியாகும். ம். ஸோ இந்த ஸ்பைக் ஆகி கம்மியாகும்போது என்ன ஆகும்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் வரும்போது நமக்கு சீக்கிரமா டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. லைக் ஓகே. ஆல்மோஸ்ட் 80% சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்பைக்கிங் தான் வந்து நமக்கு உடம்புல ப்ராப்ளம். ம். அப்ப அந்த ஸ்பைக்க எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரியான ஒரு ஃபேட் மாரியான, குட் ஃபேட் மாரியான பொருள் தான் நம்ம பாடிக்கு தூங்கி எந்திரிச்சோனே குடுக்கணும்.